என்னங்க வருமானம் பத்தலையா? எக்ஸ்ட்ரா இன்கம் தேடி ஓடிட்டுருக்கீங்களா? அப்போது இது உங்களுக்கான வாய்ப்பு தாங்க. டெய்லி பேஸில் பார்த்திங்கன்னா இன்கம் தரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கான வாய்ப்பு தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்புறம் தினம் வருமானம் சம்பாதிங்க. எஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஆல் மில்லினர். என்னடா மில்லினர் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வீடியோ போக போக உங்களுக்கே புரியும், சரிங்களா? ரைட். இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். காரணம் வருமானத்துக்காக. அந்த ஒரு வருமானம் எண்ட்லெஸ் ஸ்டெப், எண்ட்லெஸ் இன்கம், ஒரு முடிவில்லாத ஒரு வருமானமாக இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெஸ்ட்டு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஸ்கீம் 1000. என்னடா நேமே பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குன்னு கேள்விப்படுறீங்களா? திட்டம் 1000. வேறு ஒன்றும் இல்லைங்க, குறைஞ்சது ஒரு 1000 நபர்களையாவது மில்லியனரியாக மாற்றணும், அதாவது கோடீஸ்வரங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியினுடைய ஒரே விஷனாக நம்ம பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். அதனால தான் கம்பெனியுடைய நேமே உங்களுக்கு ஸ்கீம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். தென் நம்ம ஸ்கீம் 1000 பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நிறுவனம்? அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான நம்ம ஸ்கீம் 1000 பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி தாங்க. 10 கேட்டகரியை மையமாக கொண்டு ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நார்மலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஷாப்பிங் ஆப் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. தென் இது வெறும் ஷாப்பிங் ஆப்பை மட்டும்தான் செயல்படுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுடைய நோக்கத்தின் வாயிலாக இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்கணும், ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா செயல்படுது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வீடியோவோட முடிவில் கம்பல்சரியாக உங்களுக்கான ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் பிளாட்ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கட்டாயமாக பார்த்திங்கன்னா வரும். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ரைட். இன்றைக்கி நாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன தேவை? பேஸ்மெண்ட் வேணும், பணம் வேணும். கரெக்ட், உங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு கேட்டுச்சு, பணம் வேணும். பட் அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு வீடு கட்டும்போது ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்? பேஸ்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா உருவாக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீம் 1000ல் மணி ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா உருவாக்குவோம். இதில் உங்களுக்கு 3 டைப்பாக பேஸ்மெண்ட் இருக்குங்க. ப்ரீமியம் பேஸ்மெண்ட், ஹை ப்ரீமியம் பேஸ்மெண்ட், தென் லக்ஸுரி பேஸ்மெண்ட். என்னடா இது பேஸ்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்போ வீடு கட்டுங்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அப்போ நிறைய அமௌண்ட் இருக்கும் போல், லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ண சொல்லுவாங்க போல். அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், அதுக்கடுத்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஒரு கம்பேரிசன் எக்ஸாம்பிள் தான். நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைலில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனுக்கு நம்ம மாதந்தோறும் கம்பல்சரியாக இன்றைக்கி 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். அதுக்கு கம்மியாக யாருமே பார்த்திங்கன்னா பண்ணுறது கிடையாது. அப்போ 300 ரூபாய்க்கு நம்ம பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம்? எஸ், கரெக்ட், 3600 ரூபாய்க்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? பட் நம்ம ஒரு வருஷம் தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோமா? கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 40 வருஷம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 3600 × 40 போடுங்க, கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா, 1,44,000 நம்ம ஃபோனுக்கு செலவு பண்ணுறோம் நம்ம லைஃப்பில், வெறும் ரீசார்ஜுக்கு மட்டும். தென் இது மட்டும் தானே? கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். டீ, நார்மலாக டீயோ காஃபியோ எடுத்துக்கலாம். ஒரு டீ பார்த்திங்கன்னா கம்பல்சரி இன்றைக்கி எல்லாருமே நம்ம குடிக்கிறோம். அது காலையிலையும் சரி, சாயந்தரமும் சரி. சில பேர் 2 டைம் குடிப்போம், சில பேர் 5-6 டைம்லாம் பார்த்திங்கன்னா போகும். ஒரு 2 டைமுக்கு கால்குலேட் பண்ணலாமே, 10 ரூபா கால்குலேட் வச்சுக்கலாம் ஒரு டீ. அப்போது ஒரு நாளைக்கு 2 டீனா 20 ரூபா. அப்போது ஒரு மாதத்துக்கு 600 ரூபா டீக்கு பார்த்திங்கன்னா செலவாகும் 30 நாளைக்கு. அப்போது ஒரு வருஷத்துக்கு 7200 ரூபா. 40 வருஷம் நம்ம டீ குடிக்கிறோன்ட்டு வச்சுக்கலாமே. 7200 40 போடுங்க, 2,88,000, கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வெறும் டீக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? செலவு பண்ணியிருக்கோம். பட் இவ்வளோவா நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, கொஞ்சம் தலை சுற்றத்தில். 2 டீக்கு எப்படின்னா 5-6 டீலாம் குடிக்கிறோம். கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ரைட். இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செலவுகள், தேவையானதும் தேவை இல்லாததும் அதிகமாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா செலவு பண்ணிட்டுருக்கோம். பட் இங்கே நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கான பேஸ்மெண்ட்டை சின்ன ஒரு அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா உருவாக்க முடியும். ப்ரீமியம் பேஸ்மெண்ட் வெறும் 3300 ரூபா தான். இதில் 3000 ரூபா பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் அமௌண்ட், 300 ரூபா பார்த்திங்கன்னா சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் லைஃப் டைமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்போது இந்த ப்ரீமியம் பேஸ்மெண்ட் நீங்கள் உள்ள உருவாக்குறதன் மூலியமாக உங்களுக்கு கம்பெனியிலேருந்து 2000 ரூபா ஒருத்தான கிஃப்ட் ப்ராடக்ட் கிடச்சிருது. நம்ம 3000 ரூபா கொடுக்கும், அதில் இமிடியேட் ரிட்டனா 2000 ரூபா ஒருத்தான கிஃப்ட் ப்ராடக்ட் கிடச்சிருது. தென் 6000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம கெட்டினதை விட எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் லாபத்தோட தான் உள்ளே வரும். தென் ஒரு பேக்கேஜ் ஐடி கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா மினிமம் 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். அப்போ ஒரு வாரத்துக்கு 70,000, ஒரு மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரீமியம் பேஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்போ வருஷத்துக்கு 36,50,000 ரூபாய் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இது லைஃப் டைம் வேலிடிட்டிங்க.
சரிங்களா. பேஸ்மெண்ட் மட்டும் நம்ம பேஸ்மெண்ட் அப்போ நம்ம மாறி மாறி உருவாக்கமான கிடையாது, லைஃப் டைம் வேலிடிட்டி. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீமியம் பேஸ்மெண்ட், இது வந்து அதை விட டபுளாக இருக்கும், ப்ரீமியமோட டபுளாக இருக்கும். 6600 6000 மெம்பர்ஷிப் அமௌண்ட். தென் 600 சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் லைஃப் டைம். இதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4000 கிஃப்ட் ப்ராடக்ட் கிடச்சிரும், 12000 டிஸ்கவுண்ட் கூப்பன், 2 பேக்கேஜ் ஐடி கிடைக்கி. தென் மினிமம் 800லேருந்து 20,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். தென் ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ போட்டுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். லைஃப் டைம் வேலிடிட்டி. தென் ஃபைனல் 3வது பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பேஸ்மெண்ட். லக்ஸுரி பேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9900 rupees, 9000 மெம்பர்ஷிப் அமௌண்ட், 900 வந்து சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் ஒருத்தான கிஃப்ட் ப்ராடக்ட் கிடைக்குது, 18000 டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்குது, 3 பேக்கேஜ் ஐடி, இன்கம் மினிமம் 1200 அதிகபட்சம் 30000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. தென் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். லைஃப் டைம் வேலிடிட்டிங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒருக்கா நம்ம உள்ளே வந்துட்டோன்னா அதன் மூலியமாக நம்ம லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிஃப்ட் ப்ராடக்ட்னு சொன்னேன்ல, இந்த கிஃப்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இதை 3 பேக்கேஜாக வந்து பிரிச்சிருக்காங்க. பேக்கேஜ் 1 என்னென்ன கிஃப்ட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். தென் பேக்கேஜ் 2ல் என்னென்ன கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தென் அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் உங்களுக்கு டேபிள் காலம் இருக்கும், அதில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். பேக்கேஜ் 3ல் என்னென்ன கிஃப்ட் ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வியூ பண்ணலாம். அப்போது நீங்கள் உள்ளக்க உங்களுடைய பேஸ்மெண்ட் உருவாக்குனதும் உங்களுக்கான கிஃப்ட் ப்ராடக்ட் ஃப்ரீ ஆஃப் டெலிவரியில் உங்கள் வீடு தேடி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் 1 or 2 days. தென் இந்த பேஸ்மெண்ட் உருவாக்குறதுக்கு முன்னாடி 3 பேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? ப்ரீமியம், ஹை ப்ரீமியம், தென் லக்ஸுரி பேஸ்மெண்ட். இந்த 3 பேஸ்மெண்ட் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது இந்த ஃபோட்டோ பாருங்களேன், சைக்கிள் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை இந்த 3ல் எதில் போனால் வேகமாக போக முடியும்? எல்லாருமே தெரியும், பார்த்தோன்னே சொல்லிடலாம், காரில் போனால் வேகமாக போடலாம், கரெக்டுங்களா? அப்போது இன்றைக்கி சைக்கிள்லையும் போக முடியும், 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கடக்க முடியும், பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். ஆனால் எதில் அதிக வேகமாக போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகலாம். அப்போ இந்த இடத்துல நாம் எந்த பேஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம உள்ளக்க வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கெஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட் சார், இதெல்லாம் ஓகே சார், பணம் கட்டுன்னு சொல்கிறீங்களே, பேஸ்மெண்ட் உருவாக்குன்னு சொல்கிறீங்களே, இது ஒருவேளை நாங்களாம் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்பெனியாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம அதர் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணியே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ். அவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. அவங்களுடைய ப்ராடக்டை நம்ம மூலியமாக வெளியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? பட் நம்ம டைரக்ட் செல்லிங் கம்பெனி கிடையாது, நம்ம ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி, சரிங்களா? நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி தான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே கிடையாது, சரியா? ரைட். நம்ம கம்பெனியுடைய இன்கம் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இன்கம் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பைனரி கான்செப்ட்டுங்க. பைனரி கான்செப்டில் ஹெல்பிங் அதர்ஸ் மூலியமாக நம்ம வந்து கொடுத்துருவோம். அதாவது மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலியமாக இந்த இடத்துல வருமானம் வருது. எப்படிங்க மற்றவங்களுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஹெல்ப் அதர்ஸ். பெர்ஃபெக்ட் சைட், ஒரு பெர்ஃபெக்டான பிளாட்ஃபார்மை நாம் அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம். தென் எண்ட்லெஸ் இன்கம் ஃபார் லைஃப் டைம், அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எண்ட்லெஸ்ஸான ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்குறோம். டெய்லி இன்கம், டெய்லி பேஸில் வருமானம், ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை உருவாக்குறோம். தென் ரிஸ்க் ஃப்ரீ, எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. தென் சேவிங் மணி சேவ் பண்ணி கொடுக்குறோம். தென் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் வந்து ஒர்க்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஒர்க்காக இருக்கும். டீம் ஒர்க், ஒரு கூட்டு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவங்கள நாம் ஒரு மில்லியனராக மாற்றுறதுக்கான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கோம். அப்போது பிகேம் எ மில்லியனராக மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு உதவி. தென் டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 3 வருமானம் இருக்குங்க. ஹெல்பிங் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், கேஷ் ப்ரைஸ். இல்லை இந்த ஹெல்பிங் இன்கம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஹெல்பிங் இன்கம் அதான் நான் சொன்னேன்ல, மற்றவங்களுக்கு உதவுறன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் தான் ஹெல்பிங் இன்கம். இதில் இன்கம் கால்குலேஷன் பாருங்கள், நம்ம பண்ணக்கூடியது 3300, அதில் 300ங்க சர்வீஸ் சார்ஜ் தான். 3000 ரூபாய் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப்கான அமௌண்ட். அப்போ இந்த 3000 ரூபாய்க்கு 40 பாயிண்ட் வேல்யூ கம்பெனிலேருந்து கொடுக்காங்க. 40:40 சொன்னீங்கன்னா 400 ரூபாய் வருமானம் வரும். புரியலையா? இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், கீழே யூ அப்படிங்கிறது நீங்கள் உள்ளக்க வந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டாச்சு. இல்லை லெஃப்ட்டில் ஒரு நபர் வராரு, ரைட்டில் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா வராருன்னு வச்சுக்கோங்களேன். 40 PV 40 PV கிடைக்கும். அப்போது 40:40 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஒரு ஜோடிக்கு 400 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கும். இதே இது இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, கீழே 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு உங்களுக்கு கீழே. அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேரை கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதன் மூலியமாக, அவங்களுக்கு இவங்க உதவுறதன் மூலியமாக அவங்களுக்கும் உங்களே மாதிரி 400 வருமானம் வாங்குவாங்க. பட் மேலே உள்ள நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல பேசிவ் இன்கமாக, ஓகேங்களா? நீங்கள் வேலை பார்த்ததுக்கு ஆல்ரெடி 400 ரூபாய் வந்துருச்சு. பட் உங்களுக்கு கீழே உள்ளவங்க பண்ணுறதன் மூலியமாக
உங்களுக்கு 800 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கி. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போக போக எண்ட்லெஸ் இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். எண்ட்லெஸ் ஸ்டெப் போய்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த லெவலுக்கு உங்களுக்கான வருமானம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீமியமில் எவ்வளோ வரும், ஹை ப்ரீமியமில் ஹையஸ்ட்டாக எவ்வளோ வாங்கலாம், ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி காமிச்சாச்சு. அந்த லெவலுக்கான வருமானம் இதில் எடுக்க முடியும் ஹெல்பிங் இன்கம் மூலிமா. தென் ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிறது இப்போது நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த உதவி பண்ணி உள்ளக்க வந்தவங்க கம்பல்சரி அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டாக வாங்க தான் போகிறாங்க. அது வெளியே வாங்குறதோட நம்மக்கிட்ட நம்மளுடைய கம்பெனியில் கம்மி ரேட்டில் இருக்கும். அப்போ அவங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலியமாகவும் உங்களுக்கு அதில் இருந்து ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது ₹1 1 லட்ச ரூபா வரை கூட மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ரீபர்ச்சேஸ் இன்கம் மூலியமாக பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸை பொறுத்து. தென் கேஷ் ப்ரைஸுங்கிறது நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க, உங்கள் மூலியமாக யாரோ ஒரு நபர் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது ₹1 50 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 3 விதமான வருமானம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம கம்பெனியில். தென் இதில் ஒரு 2 அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்கிரேட். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பேஸ்மெண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறீங்களோ, ஹையஸ்ட்டாக உள்ள லக்ஸரி பேஸ்மெண்ட்டே நீங்கள் வந்து உருவாக்குனாலுமே அதுக்கடுத்து ஏதாவது அமௌண்ட் கட்டணுமா, அதுக்கடுத்து மேற்கொண்டு நம்ம எதுவும் பண்ணணுமானா எதுவுமே கிடையாதுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி எந்த ஒரு அப்கிரேடும் நம்மளோட கம்பெனியில் கிடையாது. அட்வான்டேஜ் 2 என்ன அப்படின்னா ஆட்டோஃபில் மெத்தட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பேர் ராமுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்திருக்கீங்க, இல்லை உங்களை ஜாயின் பண்ணி விட்டவருக்கு பேர் ராமுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் அண்டு சுரேஷ் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ ராமுவுக்கு கீழே இன்னொரு 3ஆவதாக ஒரு நண்பர் இருக்கிறாரு. அந்த 3ஆவதாக ஒரு நம்பர் எடுத்தால் எங்கே போட முடியும்? ஒன்று ரமேஷுக்கு கீழே போட முடியும், இல்லை சுரேஷ் கீழே போட முடியும். இந்த மாதிரி அடுத்தடுத்த லேயரில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸே பண்ணல, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்க, கொஞ்சம் கேப் கொடுக்குறீங்கனாலுமே உங்களுக்கு கீழே ஆட்டோஃபில் மெத்தட் மூலிமா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டிங் போய்கிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. தென் நம்மளோட கம்பெனியில் ரேங்க் அண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 11 ரேங்க் வந்து இருக்குங்க. நீங்கள் எந்த லெவலுக்கான ஏர்னிங்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஒரு அச்சீவ்மெண்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்டார் பிளேயர் ₹400 நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலே நீங்கள் நம்ம கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த ஸ்டார் பிளேயர். தென் ப்ரான்ஸ் டைரக்டர் ₹6000 நீங்கள் சம்பாதிச்சிங்கனாலே ப்ரான்ஸ் டைரக்டர். இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்கும் நீங்கள் எந்த லெவலுக்கான இன்கம் எடுக்கீங்களோ அந்த லெவலுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஒரு பாராட்டுக்கள், ஒரு மரியாதைகள் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி பாராட்டுக்கு இயங்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கரெக்டாக வேலை பார்த்தா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் நம்ம கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கான வருமானமும் இருக்கும், பாராட்டும் இருக்கும், பேரு மரியாதை புகழ் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சரிங்களா? ரைட். நம்ம கம்பெனியுடைய விஷன், இன்றைக்கி ஒரு கம்பெனின்னு இருந்தால் அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். நம்ம கம்பெனியுடைய ஒரு சின்ன ஒரு விஷன் 2030 ஒரு அடுத்த ஒரு 5 வருஷத்தில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆஃப்லைன் ஸ்டோர், அதாவது நம்ம கம்பெனியோட நேமில் ஒரு 1000 சூப்பர் மார்க்கெட்டாவது வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். தென் ஒரு 1000 பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகணும். அதில் ஒரு 1000 கார் அச்சுவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களாக கூட இருக்கலாம் அதில் ஒரு ஆள். தென் 1000 ஹவுஸ் அச்சுவராக மாறணும். 100 குரோர்பதி அதாவது கோடீஸ்வரர்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விசனோட ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் இந்த லெவலுக்கான அச்சுவர்ஸை நம்ம உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக கூட இருக்கலாம். யோசித்து சீக்கிரமாக உலக வாங்க. தென் அவர் பிளாட்ஃபார்ம், அவங்களோட பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய சோசியல் பிளாட்ஃபார்ம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் scheme1000.com போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். தென் ப்ளே ஸ்டோரில் scheme1000 நேம் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகும். யூடியூப்பில் scheme1000 CMM போட்டிங்கன்னா வரும். அதே மாதிரி இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா scheme1000 ஸ்கீம் போட்டிங்கன்னா வரும். மெயில் ஐடி. தென் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சங்கரன்கோயிலில் இருக்குது. பிரான்ச் ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த லெவலுக்கு நம்மளுடைய நெட்வொர்க்கை நீங்கள் இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும், உங்களுடைய மொபைல் ஃபோனில் அடித்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே நாங்களே ஆல்ரெடி கூகுளில் போட்டு எடுத்து காமிச்சிருக்கிறோம். வெப்சைட்டு, தென் நம்மளுடைய ஆப்பு, யூடியூப் சேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தென் ஒரே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவோட சொல்லிவிட்டு இந்த ஒரு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். சக்ஸஸ் ஃபார்முலா, இன்றைக்கி எல்லா மனிதர்களும் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், எப்படியாவது பணம் சம்பாரிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. பட் எல்லாரும் எப்படியோ ஏனாதானு போய்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேரால் ஜெயிக்க முடியல. பட் நம்ம கம்பெனியில் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குது. ட்ரைனிங் ப்ளஸ் எஃபோர்ட் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் டைம். அதாவது கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும், தென் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்கட்டும்.
அந்த ஒரு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் உண்டு. வாரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீடர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், தென் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், தென் உங்களுக்கு ஜூம் கால் மீட்டிங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்காகவே கொடுப்போம். தென் எஃபெக்ட் நம்ம அதுக்காக ஒரு முயற்சி போடணும். தென் ஆக்ஷன் செயல்படுத்தணும். அதை சரியான நேரத்தில் வந்து செய்யணும். இப்படி பண்ணும்போது ஒரு மில்லியனியரியாக டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக முடியும். இந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை மைண்டில் வச்சுட்டு சீக்கிரமாக உங்களுடைய பேஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்காக நேச்சுரல் சேஞ்ச், அதாவது இன்றைக்கி பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த உடலை நம்ம பார்த்துக்கிறோமா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. பட் இயற்கை முறையில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தென் ஒரு பரிணாம மாற்றத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 1/2 hour to 1 hour வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அந்த ஒரு கிளாஸையும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிக்க முடியும். இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? ஜாயின் டுடே, இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான பேஸ்மெண்ட்டை உருவாக்குங்க. இம்மிடியேட்டாக யோசிக்காமல் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பேஸ்மெண்ட்டை உருவாக்குனீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு மில்லியனரியாக மாறலாம். ஆல் த பெஸ்ட் டு அப்கமிங் மில்லியனரி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ஆல் தி பெஸ்ட் காய்ஸ்.